Hello ladies and gentlemen, in this video I discuss about gold, BTC, USD, USD CAD, USD JPY எல்லாமே நம்ம முன்னாடி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி நம்ம கோல்டை பொறுத்தல ஒரு 2.5%குள்ளக்க, அதாவது ரவுண்டாக சொல்ல போனோம்னா 100 பாயிண்ட்ஸ் நல்ல வால்யூமோட இருந்துச்சு அப் அண்ட் டவுன்ஸ்குள்ளக்க. ஸோ எதுவும் ட்ரேட் செட்டப் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். நேற்றுமே நியர்லி ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து, அதாவது 3% கோல்டில் மொமெண்டம் இருந்துச்சு. ஸோ 150 அந்த ரேஞ்ச் வரைக்குமே. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 2.5% தான் மொமெண்டம் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே மொமெண்ட் ஆச்சு. எதுவும் ட்ரேட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரேடு ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தோன்னா ஒரு செல்லுக்கான ட்ரேடு அது பிரேக் ஈவன் ஹிட் ஆயிடுச்சு. அடுத்து பைக்கான ட்ரேடு கிடச்சிது, அதுவுமே பிரேக் ஈவன் ஹிட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ அதனால் மார்க்கெட் நீங்கள் வந்து எங்கேயுமே போகலை, ட்ரேடு கிடச்சிது, ஆனால் ரெண்டுமே பிரேக் ஈவன் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஃபில் டிபி எதுவுமே போகல, மார்க்கெட்டோட மூமெண்டம் வந்து எதுவுமே இல்லை ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எல்லாம் பாருங்கள், நல்லா ஹை நல்ல ஹலோ அந்த மாதிரி தான் போனது. பட் ஆனால் எங்கேயுமே ட்ரேட் செட்டப் ஃபில் டிபியோட இன்றைக்கி வந்து கிடைக்கல. நேற்று கிடச்சது ஓகேங்களா. ஸோ நேற்று கிடச்சது இந்த ஒரு ட்ரேடு, அதுக்கப்புறம் இந்த ஒரு ட்ரேடு கிடச்சிது, 2 ட்ரேடு தான் கிடச்சிது ஓகேங்களா. ஸோ மீதெல்லாம் இந்த ட்ரேடு எஸ்எல்ஓ ஐ திங்க் இந்த ரேஞ்சு எஸ்எல் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் மூமெண்ட் ஆகிட்டு இருந்தது ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்கேல்பிங் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்கேல்பிங் வந்து இன்றைக்கி நல்லா இருக்குது ஓகேங்களா. ஸோ பரவாயில்ல, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹை ரிஸ்க் ட்ரேட் தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நார்மல் ரிஸ்க் ட்ரேடே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ட்ரேட் வந்து இந்த ஹை ரிஸ்க் ட்ரேடில் ட்ரெயிலிங் எஸ்எல் ஹிட் ஆனது 3.845 தான் ப்ராஃபிட்டபிளே ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரேட் வந்து நம்ம நார்மலாக பார்க்கக்கூடியதான் 2.5 எஸ்எல் இருக்கக்கூடிய ட்ரேட் தான். 3:2.9 RR ஓகேங்களா. ஸோ 6.29 வந்து ஃபில் டிபி, வெறும் 1.888க்கு வந்து எஸ்எல்லை விட ஓகேங்களா. இந்த ட்ரேடு ஒரு எஸ்எல். ஸோ 1.817 வந்து எஸ்எல். ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்லாம் போக பார்த்தோம்னா 8.214 ஓகேங்களா. 214 ஆர் 243 இருக்கும் ப்ராஃபிட்டபிள் ஓகேங்களா. நீங்கள் ஸ்டாண்டர்ட் 1 நாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா $800 வந்து கிடச்சிருக்கும். அது 0.01 நாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $8 தான் கிடச்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளோட கேட்டன் ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி வந்தது எல்லாமே. தென் வேறு பேரில் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வீக்கெண்ட் அனாலிசிஸ். ஸோ நாளைக்கு மத்தியானம் வந்து 12 o'clock வீடியோஸில் வந்துடும். ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இப்போது யூஎஸ்டி ஜேபிஐ பொறுத்த இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோக்குள்ளே பையர் செல் கன்சிடர் பண்ணிக்கலாம் யூஎஸ்டி ஜேபிஐயில். தென் நம்மளோட சில்வரை பொறுத்தல இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோக்குள்ளே பையர் செல் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா, ஃபார் ஸ்கேல்பிங் பர்பஸ். தென் அதுக்கப்புறம் யூஎஸ்டி கார்டை பொறுத்தல அந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோக்குள்ளே பையர் செல் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸ்கேல்பிங் இப்போ சொல்கிற எல்லாமே ஒரு ஸ்கேல்பிங் ஓகேங்களா. எஜுகேஷன் பர்பஸ்லாம் அந்த கால்ஸ் கிடையாது. யூஎஸ்டி அந்த ரேஞ்சாக அந்த ஸ்விங் லோக்குள்ளே பையர்ஸ்லேருந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதை நிறைய பேர் கேட்குறீங்க, வேறு கேட்டராச்சும் கிளாஸ் டீச் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ பிடிசியிலேருந்து எல்லாமே கேட்குறீங்க. ஸோ என்ன கேரக்டர் வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த நீங்கள் சொல்கிற பேரில் நாங்கள் கேரக்டர் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு தனியாக கிளாஸ் எடுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ டைம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்படி இருக்குன்ற உங்களோட பில்டிங்லாம் பார்த்துட்டு அதுக்கு என்ன நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. 1 மாதமோ 2 மாதம் கழிச்சு ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த குறிப்பிட்ட பேரில் கேட்ரல் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க, அவங்களுக்காண்டி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டயத்தை க்ரியேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த நம்ம பிடிசி யூஎஸ்டியில் இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோக்குள்ள பையர் செல் கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் வந்து இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோக்குள்ள பையர் செல் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதான் இன்றைக்கி நடந்த மார்க்கெட்டில் எல்லாமே. இதெல்லாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்ல இது கால்ஸ் கிடையாது. நாளைக்கு வந்து நம்ம வீக் அனாலிசிஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஹேவ் அ நைஸ் டே. அதே மாதிரி சண்டே எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். சண்டே நல்ல ஒரு பார்ட் 3 நம்மளோட ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷனோட பார்ட் 3 பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஃபிபனாக்கி ரீட்ரேஷன் ஃபஸ்ட்டு பை அண்ட் செல் பார்த்தோம், அடுத்து ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் ஃபார் பை நாளைக்கு பார்க்க போகிறோம். ஸோ சண்டே ஓகேங்களா. ஸோ ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ எல்லாம் எஜுகேஷன் பர்பஸ் சொல்லி இது கால்ஸ் கிடையாது.